அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ பார்த்தேன். எனக்கு யாரோட பெர்சனல் விஷயங்களையும் பேசணுங்கிற விருப்பம் கிடையாது. சரிங்களா? அந்த அதுக்கு அது என்ன சரியாவும் புரியல. நடிகர் விஜய் என்ன சொல்றாருன்னு புரியல. அதாவது அதெல்லாம் ஒர்த் இல்ல அப்படிங்கிறாரு. அந்த வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா முதல் திருமணத்த அப்படி சொல்றாரா? இல்ல ஒரு அந்த பெண்ண சொல்றாரா? ஒண்ணுமே எனக்கு கிளியரா இல்ல. சரிங்களா? அது ஒர்த்தே இல்ல அப்படின்றாரு. அதாவது நம்ம தமிழ்ல சொன்னா கரெக்ட்டா புரிஞ்சிரும். இது புது ஆளுங்க சொல்ற பேச்சு இதெல்லாம். என்ன சொல்றது? அ எனக்கு அது பார்க்குறப்போ எனக்கு கோவம்லாம் வரல. உண்மையிலே சொல்றேன், பாவமா இருக்கு. அதாவது பழைய அரசியல்வாதிங்க, ஒரு சீமான் மாதிரி ரொம்ப தைரியசாலியா, நல்லா அழகா திருத்தமா பேசக்கூடிய, கருத்தா பேசக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில இவர் சினிமாவுல கே அசிங்கப்படுறத பார்த்தா பாவமா இருக்கு. அதாவது தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டாங்கிற மாதிரி, அவர் பாட்டுக்கு சின்ன பிள்ளைங்க தான் ஒரு 10 வயசுலேருந்து அத விட சின்ன பிள்ளையில தான் அவர் நடிக்கிறாரு. அதாவது நடிப்பு தான் அவரோட தொழில். நடிக்கலாம், டைரக்ட் பண்ணலாம். அவருக்கு நடிக்கிறதே நல்லா புடிச்சிருக்கு அப்படின்னு நடிக்கிறாரு. இப்ப நம்மலாம் டான்ஸ் ஆட, பாட்டு பாட வெட்கப்படுவோம். அவங்கலாம் சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே பழக்கி அவங்க அதாவது குலவித்தை கல்லாமல் பாகுபடுங்கிற மாரி அவங்க அம்மா, அப்பா சினிமாவுல இருக்கனால அந்த பையன் அப்படியே வளர்ந்துட்டாரு. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க அவங்க அப்பா தான் பிரச்சனை. அதாவது எம்ஜிஆர் ஒருத்தர் சினிமாவுலேருந்து வந்ததுனால எம்ஜிஆரு, அம் கலைஞர் இவங்கலாம் வந்ததுனால வந்த அ கெ கெ கெட்ட கெட்ட காலம்னு வச்சுக்கோங்க. அவங்கலாம் வந்ததுனால, அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. பாவம் உண்மையிலேயே அவரு இப்ப ஒய்ஃபு, பிள்ளைங்களோட சந்தோஷமா தான் இருந்தாரு. இவர் தான் இப்ப இப்ப இவங்க அப்பாவால தான் இவ்ளோ பிரச்சனை. உண்மையிலேயே பாருங்க, இவ்ளோ கேவலப்படுறதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தான். அவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மீட்டிங்கு, மாநாடுக்கு மட்டும் ஓடி போய் உட்காந்துக்கிறாரு. ஆனா, பொது மேடைகள்ல போயிட்டு, அந்த மக்கள் முன்னாடி பேசுறப்போ, பேப்பர பார்த்து பார்த்து படிக்கிறது எவ்ளோ கஷ்டம். ஒரு ஒரு எக்ஸாம்ல நல்லா படிக்கிற ஒரு மாணவர் கட 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 கடன்னு எழுதுவாங்க. இந்த பிட்டு வச்சு பிட்டு பேப்பர நான்லாம் பிட்டு வச்சதே கிடையாது. ஆனா, அத பார்க்குறப்போ அவ்வளோ பாவமா இருக்குது. அந்த பிட்ட குட்டியூண்டா எழுதி வச்சுக்கிட்டு, அது அங்க அந்த பக்கம் டீச்சர் போறதுக்கு அப்புறம், அத டக்குனு பார்த்து எழுதுவாங்க தெரியுமா? அது அந்த கஷ்டத்துக்கு படிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும். எங்க டீச்சர் சொல்லுவாங்க, "நேர்மையா ஃபெயிலா போனாலும் பரவால்ல, பிட் அடிச்சு பாஸ் ஆகக்கூடாது." அதுபோல ஒரு பாவமா இருக்குது. அந்த பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு, வாசித்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தன பிரச்சனைக்கு காரணம் விஜயோட அப்பா தான். ஆமா ஒரு ஒரு இந்த பாருங்க இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த படத்துல கூட எவ்வளோ வாரிசுன்னு நெனைக்கிறேன். நல்லா இருந்தது. ஒரு யங்கா ஒரு 25, 30 வயசு, 35 வயசு பையன் மாதிரியே இருந்தது. இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊரே ஊர் வாயில அவ்ளோ உளரணுங்கிற அவசியமே கிடையாது. இவங்க அ அப்போலேருந்தே காங்கிரஸ் கூட பேசுறது, பையன் தெரியல எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா விட்டுறணும். அவர் அரசியலுக்கு வரலன்னாரு. இவங்க அப்பா தான் ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சாரு. அந்த இயக்கத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லன்னு விஜய் சொன்னாரு. இவ்ளோ கஷ்டம் பாருங்க. இப்படி புடிச்சு பிள்ளைங்கள இந்த நம்பிக்கிட்டு, தள்ளிக்கிட்டு உண்மையிலே பாவமா இருக்கு. அவருக்கு அதாவது நம்ம வெளியில இருந்து பார்க்குறோம். அவர எவ்வளோ கேலியா பார்க்குறாங்க. அது எப்படி ஒரு நெகட்டிவா அந்த கட்சி முடிய போகுதுங்கிறது எல்லாருக்குமே இது ஒரு காமெடியா பார்க்குறது. ஏன்னா திமுக, அதிமுகவுல இருக்கிறவங்கலாம் அவ்வளோ திறமையா பேசுறாங்க. அந்த மீட்டிங்ல அதாவது என்னது 4 பேர் பேசுவாங்களே, விவாத நிகழ்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பாவமா இருக்குது. பாவமா இருக்குது. இப்போ இந்த தொண்டர்கள்லாம் விட்டுருங்க. அவங்க ஓட்டு போடுவாங்க, கத்துவாங்க அவ்வளோதான். ஆனா, அந்த நிர்வாகிகள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அந்த கட்சிக்காக. அதெல்லாம் நெனச்சா பாவமா இருக்கு. ஒரு அ அவங்க அப்பா ம் அள்ளி வச்ச கொல்லியில இப்ப இவ்வளவு பேரும் கஷ்டப்படுறாங்க. அவர் பாட்டுக்கு நடிச்சுட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். அவர் என்ன நெனைக்கிறாரு, குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த வேலைக்கு போயிரலாம். அதாவது அது அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு பார்ட்டையே மறந்துட்டு இன்னொரு பார்ட்டுக்கு போலான்னு நெனைக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூஸ் அண்ட் த்ரோ பண்ற மாரி தானே. உண்மையிலே யூஸ் அண்ட் இப்ப யாரு நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு நான் சொல்லல. விஜய் நல்லவரா? இல்ல உங்க வீட்டுக்காரம்மா நல்லவரான்னு சொல்லல. ஆனா நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல ஈடுபட்டு, அதுல மொக்கப்பட்டு, அசிங்கப்படுறது எவ்வளவு பாவமா இருக்கு. இப்ப என்ன போயிட்டு நான் புக்கு படிக்கிறேன்னு என்னை வேற ஒரு தொழில் செய்ய சொன்னா நான் எப்படி பண்ணுவேன்? இப்போ ஒரு கதை எழுதுன்னு சொன்னா நான் எப்படி எழுதுவேன்? எனக்கு தெரியாதுல்ல. இல்ல நீ எழுதியே ஆவணும். உன்னால முடியும், உன்னால முடியும்ன்னு சொல்லி என்ன எழுத சொன்னா எனக்கு அது எவ்வளோ அசிங்கமா இருக்கும். எனக்கு தெரியலன்றதே விட்டுற வேண்டியது தானே. அப்படி தள்ளி, 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 தள்ளின்னு அவங்க அப்பா
அதாவது அவரோட சொந்த விருப்பத்துக்காக பையன வந்து கொடும பண்ற மாரி தான் இருக்கு. அவரு ஏதோ நடிகர் குடும்பத்தில பொறந்தனால நடிச்சாரு, பாடுனாரு, ஓடுனாரு, டான்ஸ் ஆடுறாரு. ஓகே. அதுவே போதும் தானே! ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற அளவுக்கு சொத்து கிடைக்குது. ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. எல்லாரும் விரும்புறாங்க. அது பழைய வீடியோலாம் பார்க்குறப்போ, எவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மனுஷன் இப்ப வந்து இவ்ளோ கேவலப்படுறது பாவமா இருக்கு. இந்த அரசியல் வந்து ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஜெயிக்கிறதும் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல. ஏன்னா இருக்கிற கட்சிய விட அது மோசமான நிலைமையில போய் இருக்குது. இப்ப நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, சீமான் தான் வரணும். சீமானோட கட்சியில ஒரு தம்பியா அவர் இருந்திருந்தாருன்னா, அவர் எம்எல்ஏவா, எம்பியா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம். நல்ல ஒரு மரியாதை இருந்திருக்கும். தனி கட்சி, நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றப்போ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, ஒரு தைரியம் இல்லாத, ஒண்ணுமே தெரியாத, தமிழ்நாட்டோட மேப்பு எதுவுமே தெரியாதவருக்கு பாவம் உண்மையிலே பாவம் தான். இவன் இப்ப நடிகர் விஜய கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆப்பரேஷன் பண்ண சொன்னா எப்படி பண்ணுவாரு? தெரியாது தானே! அதுபோல தான் அவருக்கு அரசியல் தெரியாது. அவர சொல்லி குத்தம் கிடையாது. அ தகப்பன் சரியில்ல. உங்க தொழிலு நான் சினிமா தொழிலு. அதில பெரிய ஆளாக்கிட்டீங்க. அதான் கரெக்ட்டு. இவங்க அப்பா என்ன பண்றாரு, இப்ப நீங்களே பாருங்க மாநாட்டுக்கு வர்றாரு. அடுத்து எந்த ஒரு மீட்டிங்க்கும் போயி அந்த பையன் படுற கஷ்டத்த பார்க்கறதே கிடையாது. உண்மையிலே பாவமா இருக்கு. அந்த அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அது பேய் பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல. அவங்ககிட்டலாம் நம்ம ஏதாவது பேசினா அடிச்சுருவாங்க போல இருக்கு. அந்த மாரி அதாவது ரஜினி ரசிகர்கள் தான் அப்படி இருப்பாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன் நான். விஜய் ரசிகர்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் இல்ல. ரஜினிக்கு அடுத்த ஜெனரேஷன் இல்ல. அப்படி அவங்களும் இப்படிதான் கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்திக்கிட்டு இருக்கிறது என்ன, அவங்க சத்தம் போடுறதுன்னா அதாவது அவங்க வந்து அந்த காலத்தில எம்ஜிஆர் கலரா இருக்கிறதுனால அவர வந்து நெறைய பேருக்கு பிடிக்குமாம். இவர் நம்மள மாரி தான் இருக்கிறாரு. நல்ல லட்சணமான பையன் லட்சணமானவர் தான் விஜய் இல்லன்னு சொல்லல. அவரு சவுத் இண்டியன் அது எந்த நாடோ. ஆனா பாவமா இருக்குது. ஒரு 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 ஆம்பள போயிட்டு ஸ்டேஜ்ல நின்னு இவ்வளோ அசிங்கப்படுறது பாவமா இருக்கு. இவரும் ஒரு சந்தர்ப்பவாதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. த்ரிஷாவும் ஒரு சந்தர்ப்பவாதியா இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணுக்கு வெட்கமே கிடையாது. அந்த பொண்ணுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆசையாமா. நான் வந்து சிஎம் ஆவணும்னு. இதெல்லாம் வந்து அந்த சிஎம் ஆவணுன்ற ஆசை மாரியே தான் விஜயோட அப்பாவுக்கும் என் பையன் சிஎம் ஆகணுன்ற ஆசை. அது ஒரு நியாயமான ஆசையே கிடையாது. உண்மையிலே பாவமா இருக்கு. அவங்கள பத்தி விமர்சனம் பண்றது, அதுவும் இந்த தம்ப்நெயில் அவனே, இவனே அப்படியா, இப்படியா அதாவது தம்ப்நெயில பார்த்தவனே ஓடி வந்து பார்க்கட்டும். அதாவது ஒரு தெருச்சண்ட மாரி ஆயிப்போச்சு யூடியூப். அவனே, இவனே அதாவது நானும் உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை பேசிட்டேன். அப்புறம்லாம் எடிட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்து. அத நான் எடிட் பண்ணி போட்டேன். யாரோ ஒருத்தர் தான் பார்த்துருக்காங்க. அத எடிட் பண்ணி போட்டேன். ஒரு 2 நிமிஷத்த எடிட் பண்ணிட்டேன். ஆனா இந்த விஜய் விஷயத்துல தம்புனைல்லாம் அவ்ளோ மோசமா இருக்கு. அவனே, இவனே அப்படி போனியா, இப்படி போனியா? ஐயோ! நம்ம தெரு தெரு சண்டை. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப தெருவுல சண்டை போடுவாங்க. அவங்க ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினா, அந்த பக்கமா போற ஆண்கள் 2 பெண்கள் சண்டை போடுவாங்க. கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அந்த பக்கம் போற ஆண்கள் சொல்லுவாங்க. "சின்ன பிள்ளைங்க முன்னாடி இப்படி கெட்ட வார்த்தை பேசுறீங்க. போங்கம்மா அந்த பக்கம்" அப்படிம்பாங்க. அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஆனா இங்க YouTubeல தம்புனைல்லாம் அவ்ளோ அசிங்கமா இருக்கு. "அங்க போனியா, இங்க வந்தியா?" அதாவது போ நம்ம மேல அன்பு இல்லாத அதாவது என்னதான் நீங்க வந்து அந்த பொண்ணு அழகான பொண்ணு, பொறுமைசாலி, சங்கீதா நல்ல பொண்ணுன்னு சொன்னா கூட, அது இருக்கடம் தெரியாம அமைதியா இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ண பத்தி நீ எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அது மண்டையில ஏறாது. ஏன்னா, அது பேய் பிடிச்ச மாரி இன்னொரு விஷயத்து மேல தீவிரமா இருக்கிறப்போ, அதுவும் கொஞ்சம் பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் பழகி